இப்போ இருக்கிற முதியவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் சக்கரை வியாதி தான் எனக்கு இருக்கு, பிபி இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ சுகர் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அவங்களோட லெவல் வந்து சுகர் லெவல் வந்து கம்மி ஆகணும். ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்களோட ஃபுட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு மெடிசன் எடுத்தோம் அவங்களுக்கு குறையல அப்படின்ற போது அந்த ஓவர் டோஸ் என்ன ஆகும்னா கிட்னி கிட்ட போகும். கிட்னி கிட்ட போயிட்டு அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பிபி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் நிறைய வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்சுலினும் எடுப்பாங்க, மெடிசனும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதுவும் போயிட்டு லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது பிபி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், சுகருமே இருக்கும், பிபியும் இருக்கும். சுகருக்கும் நான் சாப்பிட்றேன் மெடிசன், பிபிக்கும் நான் மெடிசன் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரு எப்படின்னா இதை ஈஸியாகவே வந்து சரிப்படுத்த முடியும். நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, பிபியும் சரி சுகரும் சரி. அக்கார்டிங் டு டிசிஎம் என்ன சொல்றாங்கன்னா பிபின்றது ஒரு டிசீஸே கிடையாது, அது வந்து உங்க உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒரு உறுப்போட ஒரு சிம்டம் தான். அந்த உறுப்பு வந்து சரியில்லைன்னு சொல்ற ஒரு சிம்டம் தான் வந்து பிபி அப்படின்னு டிசிஎம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிபின்றது வந்து பெரிய டிசீஸ் கிடையாது, ஆனா நம்ம டிசீஸா உருவகப்படுத்திக்கிறோம். பிபின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டென்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிபி ரொம்ப ரைஸ் ஆகும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹை டோசேஜ் மெடிசன் கொடுப்பாங்க. அந்த டோசேஜ் வந்து அவங்க குறைக்கவே மாட்டாங்க. இந்த பேஷண்ட் சொன்னா கூட இல்ல டாக்டர் சொன்னாங்க நான் வந்து இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 3 மாசம் கண்டினியூஸா எடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லிவரை பாதிக்கும், கிட்னியும் பாதிக்கும். அவங்க வந்துட்டு அந்த பரபரப்புல ஒரு கத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எடுத்தா பிபி கண்டிப்பா அதிகமாகும் யார் ஒருத்தருக்குமே. ஆனா அவங்க மறுபடியும் போய் செக் கூட பண்ண மாட்டாங்க, இல்ல பிபி இருக்கு அதனால நான் மெடிசன் எடுத்துட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு முறையாவது நீங்க போய் டாக்டர் கிட்ட மறுபடியும் பேசுங்க, மறுபடியும் செக் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ பிபியே இல்லாத ஒருத்தருக்கு வந்து பிபி மெடிசன் கொடுத்தா என்ன ஆகும்னா இன்னும் தான் அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும், திருப்பியும் கிட்னியும் லிவரும். ஸோ அதனால வந்து நீங்கள் பிபிக்கு மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பாருங்கள், செக் பண்ணுங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு, இல்லை வீட்லேயே வந்து மானிட்டரை வச்சு செக் பண்ணுங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிசன் வந்து ரொம்பவே வந்துட்டு நம்மளோட பாடியை வந்துட்டு கெடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் நம்ம வந்து டோசேஜ் அதிகமாக கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி போடுங்கன்னா கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்போ என்ன சொல்கிறாங்க கடைசியில், பிபி இருந்தால் சுகர் இருந்தால் கெட்டு போயிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், லிவர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் ஆகுதுன்னு தெரியல, ஏன் ஆகுதுன்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சுகரை பார்த்து எல்லாருமே ஒரு பயப்படுறாங்க. நான் பயப்படணும்னு தான் சொல்கிறேன். சுகர் வந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை எப்படி சரிப்படுத்தணும் நம்ம பார்க்கணும். நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சுகர் பேஷண்ட் எல்லாமே கிட்னி பேஷண்ட்டாக மாறுவாங்க அப்படின்றது வந்து எழுதப்படாத ஒரு விதி மாதிரி ஆயிடுச்சு. சுகர் இருக்கா அப்பனா கிட்னி போயிடும், சுகர் இருக்கா அப்ப லிவர் போயிடும், இப்படிதான் பேசுறாங்க. ஆனா அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, உங்களோட உடம்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் வந்து அக்கறையா உங்களுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து நம்ம எடுக்கிறோம், இது இவ்வளவு நாளைக்கு தான் எடுக்கணும், நம்ம போய் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசலாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தயாராகவே இல்லை. அதுதான் நிஜம். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. சுகர் இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் இருந்தா ஏன் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோம், கரெக்டா இருப்பாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, சுகருக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு என்ன சொல்றாங்களோ அதே படி. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட சுகர் டேப்லெட்டோட எம்ஜி கூட்டி தான் இருக்கும், குறைவே இருக்காது. அப்ப ஏன் அப்படி கூட்டிட்டே போறது? அப்படி யோசிக்கணும் இல்ல. அப்ப கடைசியா போய் நம்ம ஒரு கிட்னி பேஷண்டா தான் மாறுறோம், கடைசியா போய் ஒரு லிவர் பேஷண்டா தான் மாறுறோம். அது ஏன் அப்படி மாறணும்? அப்ப எதுக்கு அந்த மெடிசன் சாப்பிடணும்? அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க இப்போ மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இது வந்து ஒரு வியாபாரத்துக்காகவோ இல்லை எதுக்காகவோ பேசப்படுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக தான் பேசுகிறோம். அதனால இதில் ஒரு வழி இருக்குன்றதுனால அந்த வழி இங்கே இருக்கு, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து மெடிசன் மட்டுமே போட்டு போட்டு உங்கள் உடம்பை பாழாக்கிக்காதீங்க. டெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கொஞ்சம் போனவொடனே இவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்கீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அப்போ நம்ம மருந்து குறைச்சிடலாமா வேணாவா, எனக்கு இப்போ எவ்வளோ பிபி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பாருங்க. அதனால் நிறைய பேர் படித்தவங்க கூட அப்படி தான் இருக்காங்க, கண்மூடித்தனமாக அப்படி டாக்டர் சொல்கிறது இவ்வளோ குறைக்கவே வேணாம், இப்படி குறைச்சா அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் வந்துருமான்னு சொல்லியே. ஆனால் அந்த சாப்பிட்டு கூட கடைசி வரைக்குமே ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கா? இல்லை, வந்து தான் ஆகுது. அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடம்புல வந்து அக்கறை வச்சு பாருங்க. ஸோ அந்த பிபி சுகர்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக குறையறதுக்கு 100% அக்குபங்க்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு நீங்கள் இப்போ மெடிசன் எடுத்திருந்தா கூட
பரவாயில்ல, அதை விட வேண்டாம். அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டே நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா அந்த 1 மாசம் கழிச்சு நீங்க வந்துட்டு செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. பிபியும் குறையும், சுகரும் குறையும். அப்போ உங்க ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும். அதனால தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க என்ன கால் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்.